என் தங்க பிள்ளையே, இப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு முறை கேட்டுப்பார். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியது உன்னை தேடி தானாகவே உன் கைகளில் கிடைக்கப் போகிறது. நானோ உனக்கு சோதனைகள் பல தந்து விட்டேன், வேதனைகள் பல தந்து விட்டேன். எத்துணை கஷ்டமாக இருந்தாலும் அந்த இன்னல்களை எல்லாம் மிக மிக எளிதாகவே கடந்து வந்து விட்டாய். நானே பார்த்து உன்னை பிரமித்த தருணங்கள் இதுதான். என் பிள்ளை எவ்வளவு கஷ்டத்திலும் சோதனையிலும் அவர்கள் கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் இதுதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படியென்றால் நிச்சயம் இது அவர்களுக்கானதுதான் என்பதை நான் உணர்ந்துவிட்டு நம்பிக்கையோடு என்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, நீ எண்ணியது நலமாக நடக்கப் போகும் பட்சத்தில் வந்து விட்டது. இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கை என்னும் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களுக்கு அதிக ஆற்றல் உண்டு. இந்த வராகி தாயின் அருளால் நீ எண்ணிய முயற்சிகள் கைகூடும் தருணமான நல்ல நேரத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். வாழ்வில் வளம் பெறப் போகிறாய். இதையும் கடந்து போகத்தான் போகிறது என்று எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த காரியத்தில் நீ எதிர்நீச்சல் போட்டு வந்து விட்டாய். இனி உன் கஷ்டம் உனக்கு கிடையாது, உன் பாரம் உனக்கு கிடையாது. இதுவரை உன் வெற்றியை தடுத்தது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் காரியங்களில் உன்னை முன்னேற விடாமல் இருந்தது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் உன் கண்முன்னே இப்பொழுது அதற்கான விடிவு காலத்தை வழங்கத்தான் போகிறேன். நல்ல காரியங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. என் பிள்ளையே, இந்த வாராகி என்ற வெற்றி மந்திரமே உனக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து கொண்டு வாழ்வின் ஒவ்வொரு மாற்றத்தையும் நடக்கச் செய்ய போகிறது. நீ எனக்கு அதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே நீ நினைத்த வாழ்க்கையே இந்த தாயின் அருளால் இப்பொழுது பலன் கூடி வருவதை காலத்தால் உணரப் போகிறாய். காலம் ஒன்று மட்டும்தான் இங்கு மாறாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்னதான் நடந்தாலும் ஏதுதான் நடந்தாலும் நம் காலத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றோம். எதற்காக காத்திருந்தாய்? அது உன் வாசல் கதவை தட்டுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகு எனக்கு கிடைக்கவில்லை என்றெல்லாம் நீ யோசிக்காதே. என் பிள்ளையே, உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்றாலும் அங்கு நம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று கடைசி காலத்தில் இருக்கும் பொழுதுதான் தெரியும். யார் ஒருவர் தனக்கான வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதுமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிப்பட்ட தருணத்தை தான் இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் மனம் ஆசை கோபம் அறியாமையினால் அங்கு சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வது? பார்ப்பதற்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஐயோ, என்ன செய்வது என்று அறியாமையினால் புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். இத்தனை விஷயத்திற்கும் நடுவிலும் என் பிள்ளையை நிலை தடுமாறி அமைதி இல்லாமல் அங்கு உன் மனம் பக்குவப்படாமல் குழப்பமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. எப்படியாயினும் உன்னை கரையெடுத்து கரையிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நான் வந்திருக்கும் பொழுது என்னுடைய கரம் உன் முகத்துக்கு நேரா நீட்டுவதை பார்க்கத்தான் போகிறாய். நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான விஷயத்தை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அந்த இழந்த விஷயத்தை பிடிக்கப் போகும் தருணத்தை எல்லாம் நீ பெற்று விட்டாய். உன் விஷயத்தை முடிக்க மிகுந்த உற்சாகத்தோடு நீ செயல்படு. முடிவு என்பது உன் கையில் இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் சிரமமாக எண்ணிக்கொள்ளாதே.
கஷ்டம் சிரமம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் அது நம்மை ஆட்கொண்டு இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இது எனக்கான வாழ்க்கையில் எனக்கு தருவதான ஒன்றாக இருக்கின்றது, சரியான முடிவினை நான் எடுக்கப் போகிறேன், அந்த முடிவினை என் தாயின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்கான இந்த போக்கினை நான் உனக்கான விஷயத்தில் தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனதில் பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? என்னை உன் கண்ணில் நிலைநிறுத்தி விட்டாய், உன் மனதில் ஏற்றி விட்டாய். ஒளியின் விருட்சமாக உன் மனதில் நான் நிலை கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்றைத்தான் குடிபுக வைக்கப் போகிறேன். இருளான வாழ்க்கையை பற்றி கலங்காதே. இதோ உனக்கு ஏற்ற பிரம்மாண்டத்தை, உனக்கு ஏற்ற உயர்வை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது உன் மனதை நீயாகவே தளரச் செய்து கொண்டு இருக்காதே. என் அருளால் இருளான வாழ்க்கை நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் வருவதை நீ உணரத்தான் போகிறாய். நீ செயல்படுத்துகின்ற அத்தனை காரியத்திலும் இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் யோக வாய்ப்பை தான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் காற்று போலல்லவா பிரச்சனைகளுக்கு இடையிலே நான் அங்கு விடை தேடி கொண்டு இருக்கின்றேன் தாயே. என் கேள்விகளுக்கு விடை எப்பொழுது கிடைக்கும் என்று சிந்திக்கிறாய். இதோ இதை கேட்கும் நிமிடமே உனக்கான வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடந்துவிடும். கலங்காதே என் தங்கமே. நீ உற்று நோக்கிய பிரச்சனையில் உன்னை உனக்கான விஷயத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து காலம் அதை விரைவில் வெற்றியாக உன்னை நோக்கி வருகிறது என்பதை அடித்து சொல்வதற்குத்தான் இப்பொழுது இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். நீ எதை நினைத்தும் அங்கு கலங்கவே வேண்டாம். நடப்பது யாவையும் இனி நல்லதாக நன்மையானதாகத்தான் உனக்கு நான் காட்சி தரப்போகிறேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.